ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நிதேஷ். இன்றைக்கி வந்து பெங்களூர் அதான் மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பெங்களூர் வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கெம்ஃபோர்ட் சிவன் கோயில். இங்கே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பெரிய சிவன்லாம் இருந்தாங்க. அப்புறமா உள்ள ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும், சரியாக தெரியாது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய சிவன் இருக்காங்க உள்ளே. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பாருங்கள் எவ்வளோ பெரிய சிவன். மேலேருந்து தண்ணி அப்படியே அழகாக ஊற்றுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இஸ்கான் டெம்பிள் வந்து வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு சிவனுக்கு வந்து பால் அபிஷேகம்லாம் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த சிவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பால் அபிஷேகம் பண்ணிட்டு நிறைய ஃபோட்டோஸ், எங்கே போனாலும் ஃபோட்டோஸ் தான் எடுப்போம் நிறைய. இங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுப்போம். டிக்கெட் ப்ரைஸ்லாம் ஒருத்தருக்கு 50 ருபீஸ். அந்த சிவன் பார்க்கறதுக்கு ஒரு புகை உள்ளே போயிட்டு நிறைய இருக்கும். நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தோம். விநாயகர்லாம் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து நிறைய தண்ணி ஊற்றும். அதுவும் இல்லாமல் விநாயகர், அப்புறமா நந்தி, அப்புறமா இன்னும் ஏதோ ஒரு சாமி இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. விநாயகர், அப்புறமா நந்தி யாராக இருந்தாங்க. சாமி கும்பிட்டு அப்புறமா உட்காரத்துக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கம்ஃபர்டபுளாக நீங்களும் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ நிறைய விளக்குலாம் விடுவாங்க. விளக்கு ஒரு கப்பில் வந்து தந்துடுவாங்க, விளக்கை வந்து தந்துடுவாங்க. அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து அந்த தண்ணியில் வந்து விளக்க வேணுன்றதுக்கு தண்ணி தெரியுதா, இங்கே வந்து பற்ற வச்சு அதை வந்து அழகாக விடுவாங்க. அழகாக இருக்கும். நைட் டைமில் வந்து அல்லோட என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து ஒரு மதியானம் ஒரு 3 o'clock ஒரு 2 o'clock போயிருப்போம். இங்கே தான் அந்த காசு கொடுத்து வாங்கணும். நந்தி காதில் போயிட்டு அந்த ரகசியம் சொன்னோன்னா அது நடக்குமா, அதனால் நாங்களும் சொன்னோம். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சுற்றி பார்க்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பேசிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அப்புறமா ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய சிவன் பார்க்குறேன் நான். இதோட கோயம்புத்தூரில் ஈஷா கோயிலில் தான் அவ்வளோ பெரிய சிவன் பார்த்து. இது வந்து உட்காந்துட்டு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ வந்து இங்கே அதுவும் இல்லாமல் கணபதி ஹோமம் வந்து இங்கேயோ பண்ணுறாங்க. நாங்களும் அங்கே வந்து மணி கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த கூடையில் எதுவெலாம் தருவாங்க, அந்த பூஜை சாமான ஐட்டம்ஸ்லாம் தருவாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.